சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியினை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியாக 5 வாக்குறுதிகளை கடந்த 17ஆம் தேதி சென்னையில ராயப்பேட்டையில அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து அறிவித்திருந்தார். தற்போது 2ஆம் கட்டமாக மேலும் 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வூதியங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர் கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகளில் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அந்த தொகையை அரசே ஏற்கும் என்று 2வது அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 3வதாக வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 4வது அறிவிப்பாக தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காளையை அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும். அதே போல படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையே, அதாவது மேனுவல் முறை மீண்டும் பின்பற்றப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 5வது அறிவிப்பாக சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் உள்ளிட்ட 5 புதிய அறிவிப்புகளை 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஜனவரி 17ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளின் போது முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகளை அறிவித்திருந்தார். அதுல குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். மகளிர் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 3வதாக 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் எனவும், அதே போல வீடில்லாத ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அறிவித்திருந்தார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட அம்மா இருசக்கர வாகன திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்ற 5 அறிவிப்பு இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2ஆம் கட்டமாக மேலும் 5 அறிவிப்பை தற்போது எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வூதியங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர் கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். மற்றும் முக்கிய அறிவிப்பாக மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகளில் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அந்த தொகையை அரசே ஏற்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 3வது அறிவிப்பாக வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். 4வதாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்பான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காளையை அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்.
அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையே, அதாவது மேனுவல் முறை மீண்டும் பின்பற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஆன்லைன் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் போதும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு முன்னதாக ஜல்லிக்கட்டு ஏற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக அரசுக்கு வந்து கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அது சார்ந்த ஒரு முக்கிய அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த மேனுவல் முறை மீண்டும் பின்பற்றப்படும் என்று அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி சென்றிருந்தார். அந்த போட்டி தொடங்கி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வில் பேசிய போது எடப்பாடி பழனிசாமி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியில விளையாட்டின் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக தற்போது 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக தற்போது அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் சமீபத்தில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி எம்ஜிஆர் நகரில், சென்னையில எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அந்த பொதுக்கூட்டத்தின் போது பேசியிருந்தார். தற்போது அந்த அறிவிப்பும் தற்போது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் வாக்குறுதியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தை தொடங்கி மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 185 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். இந்த பிரச்சார பயணத்தின் போதே அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று அந்தந்த மாவட்டம் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதுல ஏற்கனவே இந்த பிரச்சார பயண திட்டத்தின் போது தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் செயல்படுத்தப்படும் போது மணமக்களுக்கு பட்டு வேட்டி சேலை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதே போல தீபாவளிக்கு அனைத்து மகளிருக்கும் சேலை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். நெசவாளர்களுக்கு வீடு கட்டித்தரப்படும். அதே போல வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தேர்தல் வாக்குறுதிகளை தயார் செய்வதற்காக 10 முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு ஒவ்வொரு மாவட்டமாக மண்டல வாரியாக சென்று அந்தந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட நெசவாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் சுய உதவி குழுவினை சேர்ந்தவர்கள், சிறு தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோர்கள், தொழிலதிபர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன என்று அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதனை தொகுத்து தற்போது கட்சியினுடைய தலைமை கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வரக்கூடிய அந்த கோரிக்கைகளை தொகுத்து அறிவிப்புகளாக வெளியிடப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 5 அறிவிப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே சொன்னது போன்று குலவிளக்கு திட்டம், மகளிர் குலவிளக்கு திட்டம் என்ற பெயர்ல மாதந்தோறும் மகளிருக்கு 2000 ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதை போல அந்த திட்டம் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படும். அது தவிர நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவச பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில அவர்களுக்கு அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று 2வது அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வீடு இல்லாத ஏழை எளிய மக்கள் மற்றும் ஆதி திராவிட மக்கள், அருந்ததி இன மக்கள், இவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருந்தார். 4வது அறிவிப்பாக 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். 5வது அறிவிப்பாக ஏற்கனவே அதிமுக ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட அம்மா இருசக்கர வாகன திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 2ஆம் கட்டமாக மேலும் 5 அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதுல முதல் அறிவிப்பாக முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வூதியங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு முதல் அறிவிப்பாக இருக்கிறது. சமூக ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும்
முதியோர் விதவை பெண்கள், முதிர் கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பாக வங்கிகளில் பெற்ற கடன் தள்ளுபடி, மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகளில் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அந்த தொகையை அரசே ஏற்கும் என்று தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட தமிழகத்துல 15 லட்சம் மாணவர்கள் கல்வி கடன் பெற்றிருக்கிறாங்க. அந்த கடன்கள் தள்ளுபடி செய்யக்கூடிய வகையில இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான அரசாணை வெளியிடப்படும் பொழுது இதுல எந்தெந்த வகையறாக்களுக்கு எவ்வளவு கடன் தள்ளுபடி போன்ற அந்த விரிவான அந்த அறிவிப்புகள் அந்த அரசாணை பிறப்பிக்கப்படும் போதுதான் நமக்கு தெரிய வரும். மூன்றாவது அறிவிப்பாக வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். நான்காவது அறிவிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காளையை அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதே போல படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே பழைய நடைமுறையே மேனுவல் முறை மீண்டும் பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது அறிவிப்பாக இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் போன்ற 5 முக்கிய அறிவிப்புகள் தற்போது 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு அறிவிப்புகள் தயார் செய்யப்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு பல்வேறு பரிந்துரைகளை அடங்கிய அந்த அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் எதனை செயல்படுத்த முடியும் என்பதை எல்லாம் பார்த்து அதனை தொகுத்து மேலும் அடுத்தடுத்த நாட்கள்ல புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பையும் எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். தற்போது 2ஆம் கட்டமாக இந்த 5 முக்கிய அறிவிப்புகள் தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.